Welcome to our channel. 12th Max example 7.8 discuss பண்ணலாம். The price of a product is related to the number of units available, that is supply, by the equation is P of x, that is Px plus 3p minus 16x is equal to 234, where P is the price of product for unit in rupees and x is the number of units. Clear? And x is the number of units. Okay va? Find the rate at which the price is changing with respect to the time when 90 units are available and supply is increasing at a rate of 15 units per week. Okay va? Question clear understand பண்ணிக்கோங்க. Someone commodity ஓட price வந்து ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துட்டாங்க. அங்கே எவ்வளோ யூனிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ, சப்ளை வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த யூனிட்டோட ப்ரைஸை பேஸ் பண்ண ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? சம்மன் கமாடிட்டியோட ப்ரைஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இங்கே பீன்றது ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு, அண்ட் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் யூனிட். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த நம்பர் ஆஃப் யூனிட்டை நான் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிட்டாங்க கொஸ்டினில் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் சப்ளை. ஓகேவா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் சப்ளை அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் தான் சப்ளை. ஓகேவா? இப்போ கொஸ்டின் வரீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வென் 90 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள். 90 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள், தட் இஸ் ப்ராடக்டோட யூனிட்ஸ் தானே 90, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. கரெக்டாக? எக்ஸை தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து 90 யூனிட்ஸாக இருக்கிறப்போ அங்கே அவைலபிள் பார்த்தீங்கன்னா 90 யூனிட்ஸ் இருக்குது. அண்ட் சப்ளை இஸ் இன்க்ரீஸிங் அட் தி ரேட் ஆஃப் 15 யூனிட்ஸ். சப்ளை தானே யூனிட்டு, அதான் எக்ஸு. ஓகேவா? யூனிட்ஸ் அவைலபிள், தட் இஸ் யூனிட்ஸை தான் நம்ம சப்ளைன்னு எடுத்துக்கிறோம். அப்போது சப்ளையோட இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் சேஞ்ச், தட் இஸ் எக்ஸோட இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 15 யூனிட்ஸ் பர் வீக். ஓகேவா? இப்போ கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்ளையோட இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் 15 யூனிட்ஸ் பர் வீக்காக இருக்கிறப்போ இந்த சேம் சப்ளை பார்த்திங்கன்னா 90 யூனிட்ஸாக இருக்குது. அப்போது ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி. ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி. ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ சொல்யூஷனில் கிவன் கண்டிஷனை வேணால் ஃபஸ்ட்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹியர் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஹியர் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? So, given that x the number of units, that is supply அப்படின்னா சப்ளையோட இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் தான் சப்ளை அப்படின்னா இந்த எக்ஸோட இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது dx பை வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி dx பை dt. இதான் எவ்வளவு? 15 யூனிட்ஸ் பர் வீக். கிளியரா? எக்ஸோட இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அதை நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஸோ டு ஃபைண்ட் ப்ரைஸை வந்து பின்னு எடுத்துட்டோமா, இந்த பியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கள். தட் இஸ் டிபி டிவைடட் பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பேஸ் பண்ணி ப்ரைஸ் பியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கள். எப்போ சார் அப்படின்னா வென் யூனிட் வந்து 90 இருக்கிறப்போ, வென் 90 யூனிட்ஸாக இருக்கிறப்போ ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் சொல்லணும். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த நொட்டேஷன் இன்ட்ரோ கொடுத்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிவன் ஈக்குவேஷன் பாருங்களேன், ப்ரைஸை பேஸ் பண்ண ஈக்குவேஷன் கொஸ்டினில் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ px ப்ளஸ் 3p மைனஸ் 16x இஸ் ஈக்குவல் டு 234. ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ண ஈக்குவேஷன் இருந்தால் தான் ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸை பேஸ் பண்ண ஈக்குவேஷனை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், அதர் டேர்ம்ஸை ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. இந்த இதுலேருந்து பிஏ காமன் எடுத்துலாமா? ஸோ பிஏ காமன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 234 மைனஸ் 16x இந்த சைடு வரப்போ ப்ளஸ் 16x. கிளியரா? டவுட்லேயே? ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ண ஈக்குவேஷன் தான் சார் வேணும் அப்படின்னா ப்ரைஸ் பியை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு மல்டிபிள் இருக்க எக்ஸ் ப்ளஸ் 3 ஒன் சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ 16x ப்ளஸ் 234 இதை ஆர்டர் எடுத்திருக்கேன்.
மல்டிபிள் டேர்ம் இந்த சைடு வரப்போ டிவைடில் வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஈக்குவேஷன் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யூனிட்ஸை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரைஸோட ஈக்குவேஷன் யூனிட்ஸை பேஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் ஈக்குவேஷன், ப்ரைஸை பேஸ் பண்ண ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டுறாங்க, இந்த ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ப்ரைஸை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டீயை பேஸ் பண்ண வேல்யூ கிளியராக கிடச்சிரும். ஸோ பியை டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிபி டிவைடட் பை டிடி. கரெக்டாக? டிபி டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு, ஸோ டிஃபரன்ஷியேஷன் பாருங்களேன், நியூமரேட்டர்லையும் எக்ஸை பேஸ் பண்ண ஃபங்க்ஷன், யூனிட்டை பேஸ் பண்ண ஃபங்க்ஷன், டினாமினேட்டர்லையும் எக்ஸை பேஸ் பண்ண ஃபங்க்ஷன். அப்போ இந்த பிளேஸில் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், u பை வி ஃபார்முலா ட்ரை பண்ணணும். கரெக்டாக? u பை வி, u பை வியோட டெரிவேஷன் என்னது, டிவைடட் பை வி ஸ்கொயர், தென் v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் u, டினாமினேட்டர் v. அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலாவில் டிவைடட் பை v ஸ்கொயர், v பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டரில் v ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, தட் இஸ் v எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. u டேஷ், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u என்னது, 16x ப்ளஸ் 234, 16 கான்ஸ்டன்ட் இருக்குது, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எக்ஸை டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx பை dt. கிளியரா? எக்ஸை டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dx பை dt. ஸோ v எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அது அப்படியே இருக்குது. u டேஷ், நியூமரேட்டர் u டேஷை டிஃபரன்ஷியேட், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 16 கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம். எக்ஸை டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx பை dt ப்ளஸ் 234 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. கிளியரா? இப்போது வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். தென் ஃபார்முலாவில் மைனஸ் யூவை வச்சுக்கோங்கன்றாங்க. யூ என்னது, 16x ப்ளஸ் 234. கரெக்டாக? 16x ப்ளஸ் 234. ஃபார்முலாவை சைடில் நோட் பண்ணிக்கோங்க. 16x ப்ளஸ் 234 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வி டேஷ், வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வி என்னது, எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx பை dt ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. டவுட்லேயே இஸ் ஈக்குவல் டு, தென் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். 0 ப்ளஸ் 16 இன்டூ dx பை dt, dx பை dt தான், மைனஸ் 0 ப்ளஸ் dx பை dt, dx பை dt தான். இப்போ இந்த டூ டேர்ம்ஸ்லேருந்து dx பை dtயை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 16 மட்டும் தானே இருக்கும். இந்த 16 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ 16x ப்ளஸ் 16 இன்டூ 348. ஓகேவா? இந்த dx பை dtயை நான் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். தென் மைனஸ் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த dx பை dt இந்த டேர்ம்லேருந்து காமனாக வெளியில் எடுத்துகிறோம், இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மைனஸ் 16x மைனஸ் 234 காமனாக இந்த எல்லா டேர்முக்கும் சேர்த்து dx பை dtயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். டவுட்லேயே? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 16x மைனஸ் 16x கேன்சல் ஆகிடுச்சு. 48 மைனஸ் 234, 48 மைனஸ் 234 மைனஸ் 186 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ dx பை dt. தட் இஸ் dp டிவைடட் பை dt. ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணியிருக்கு. பட் கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி வென் x is equal to 90 யூனிட்ஸாக இருக்கிறப்போ. கொஸ்டின் என்ன கேட்டாங்க, dp பை dtயை கால்குலேட் பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூ 90 யூனிட்ஸாகவும் அண்ட் ஆல்சோ எக்ஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபார் வீக் 15 யூனிட்ஸாகவும் இருக்கிறப்போ கால்குலேஷன் கேட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே அதோட நோட்டேஷன் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வேல்யூஸை. ஓகேவா? இப்போது எக்ஸ் பிளேஸில் என்ன கொடுக்குறோம், எக்ஸ் பிளேஸில் அதோட யூனிட் எப்போது 90 யூனிட்ஸாக இருக்கிறப்ப தான் கொஸ்டின் கேட்டாங்க. அதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். மைனஸ் 186 டிவைடட் பை 90 ப்ளஸ் 3 93 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? 93 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இன்டூ dx பை டிடியோட வேல்யூ 15. இது நம்ம சொல்யூஷன் ஸ்டார்டிங்லேயே நோட்டேஷன்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ சால்வ் பண்ணிக்கலாமா? மைனஸ் 186 இன்டூ 15 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 2790 டிவைடட் பை 93 த ஹோல் ஸ்கொயர் 8649. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் டைரெக்டாக
கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா -0.3225 அண்ட் ஸோ இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுலேருந்து நாம் 2 டிஜிட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ -0.32. நல்லா கவனிங்க, ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் நெகட்டிவில், நம்ம ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கால்குலேட் பண்ணோம். ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் நெகட்டிவில் ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா கம்பல்சரியாக ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் டிக்ரீசிங் அட் ஏ ரேட் ஆஃப் 0.32. ஓகேவா? ஸோ ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வேணால் கன்க்ளூஷன் சொல்லிடலாம். ஸோ தட் இஸ் the price is changing, in fact நெகட்டிவ்ல ஆன்சர் இருக்கிறதுனால in fact decreasing at the rate of, நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் தான் டிக்ரீசிங்ன்ற வேர்டில் வந்துடுது. ஓகேவா? ஸோ at the rate of 0.32 rupees 0.32 per week. ஓகேவா? தேங்க்யூ.